மாதிரி டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல, லேசா தலை வலிக்குது அவ்வளவுதான். ஐயோ, டேப்லெட் ஏதாச்சும் போட்டீங்களா? அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சரி, ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாமா? பியூலா ஃபோன் பண்ணிருந்தாங்க. நெல்லூர் இன்சிடென்ட் பத்திலாம் சொன்னாங்க. ரொம்ப ட்ராஜடி இல்ல? தாலி கட்டி அரை மணி நேரத்துக்குள்ள புருஷனை பறி கொடுக்கறதுனா ஹாரிபிள். நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பியூலா என்கிட்ட இதெல்லாம் சொன்னப்போ ஐ வாஸ் சோ சேட். அந்த ஷாக்கே இன்னும் மாறல, அதுக்குள்ள அடுத்தடுத்த ஷாக்ஸ் வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பியூலா உங்க பிரச்சனை பத்தி எதுவுமே சொல்லலையா என்கிட்ட? ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு எங்க மாமா வீட்டுல தங்கி இருக்கேன். உடனே வேற ஹாஸ்டல்ல பாக்கணும். ஏஷன்பகா, எங்க அம்மா நான் இதுக்கு மேல இந்த ஹாஸ்டல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சாரு மேடத்தை விட்டு எப்படி போனீங்க நீங்க? போயிட்டேன். நேத்து ராத்திரியே எங்க அம்மா வந்து சண்டை போட்டு ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2-3 நாளுக்குள்ள வேற ஹாஸ்டல்ல பார்த்தே ஆகணும். சண்டை போட்டு கூட்டு வர அளவுக்கு என்னங்க பிரச்சனை? சாரு மேடத்தை விட்டுட்டு உங்களால எப்படி வர முடிஞ்சது? அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க, நான் ரோட்லயே அழுதுருவேன். சாரு மேடத்தை விட்டு மனசால என்னால பிரிய முடியாது. ஆனா எங்க அம்மா நாங்க இருக்க கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு மேடம் என்ன நெல்லூர் கூட்டிட்டு போனது சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வேற ஹாஸ்டல் தேட வேண்டிய சூழ்நிலையா போயிடுச்சு. ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல் தெரிஞ்சா சொல்லுங்களேன். எனக்கு நேரடியா எதுவும் தெரியாது, விசாரிச்சு வேணா சொல்றேன். ஆனா இந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்றதுக்கு என்னை விட பொருத்தமான ஆளு பியூலா தானே? நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா? நான் ஹாஸ்டல்ல விட்டு வந்ததுனால பியூலா என் மேல கோவமா இருப்பா. எங்க அம்மா வேற சாரு மேடத்தை ரொம்ப கேவலமா திட்டாங்க. நான் எங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு வெளியே போனது தப்புன்னு தான் அவ நினைக்கிறா. அவகிட்டயே போய் எனக்கு இன்னொரு ஹாஸ்டல்ல தேடி கொடுன்னு எப்படி கேட்க முடியும்? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரையும் தெரியாது. ப்ளீஸ் பிரேம். ஐயோ, இதுக்கு எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க? விடுங்க, நான் உங்களுக்கு வேற ஹாஸ்டல் பார்த்து சொல்றேன். இப்பவே வேணாலும் தேடுவோமே. காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆபீஸ் போய் 1 hour பெர்மிஷன் போட்டு வாங்க. பைக்லயே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாங்க, ஏற்கனவே நான் உங்களோட பைக்ல வந்தத என் மாமா பையன் பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் நான் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. மறுபடியும் நான் பைக்ல வச்சு யாராவது பார்த்தா இன்னும் சிக்கல் ஆயிடும். பரவாயில்லைங்க, நானே உங்களுக்கு வேற ஹாஸ்டல் பார்த்து சொல்றேன். வாங்க போலாம். என்ன செல்வி, ஆர்த்தியை கூட்டிட்டு வர சொன்னேன்ல. அந்த பிள்ளை எவ்வளவு கூட்டாலும் சாப்பிட வரவே மாட்டேங்குதுமா. நேத்து ராத்திரி கூட கொஞ்சோண்டு பாலை சட்டம் படுத்துக்குச்சுல. இப்படி சாப்பிடாம இருந்தா என்னங்கம்மா பண்றது? நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா அந்த பிள்ளைகிட்ட. இரு வரேன். ஆர்த்தி, சாப்பிடவாமா? வேண்டாம் மேடம், சாப்பாடு எனக்கு இறங்கல. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்புல என்ன தெம்பு இருக்கும் சொல்லு? தெம்பு இருந்து என்ன மேடம் செய்ய போறேன்? ஆர்த்தி, நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். இது பாரு, உன் வாழ்க்கையை அழிச்சவங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ நீ அப்படியே நடந்துக்காதம்மா. நீ சாகணும்னு அவங்க நினைச்சாங்க. நீ சாகிறதுதான் மோகனோட சாவுக்கு நீ செய்யற பரிகாரமா? நீ செத்து போயிட்டா மோகனோட ஆவிய அடங்கிடுமா? உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவன் நினைச்சான். அதை செய்ய விடாம உங்க அப்பாவும் அண்ணனும் அவனை கொன்னாங்க. அவனோட ஆசையை கெடுத்தவங்கள நீ போனா போதுன்னு விட்டுட்டா அது மோகனோட ஆத்மாவை திருப்திப்படுத்துமா? நீ உயிரோட இருந்தா உன் நினைப்பிலையாவது மோகன் உயிரோட இருப்பான். நான் சொல்றது உண்மைதானே? இனி நீ வைராகியத்துக்காக தான் மோகனை நினைக்கணுமே தவிர அழறதுக்காக நினைக்க கூடாது. முகத்தை கழுவிக்கிட்டு கீழே சாப்பிடவா. ஏமா, இந்த பிள்ளை அவ்வளவு தூரம் நான் கூப்பிட்டேன், சாப்பிட வரவே மாட்டேனுச்சு. நீங்க சொன்ன உடனே போகுது. அதே மாதிரி செம்பகாவி நீ போக கூடாது இங்கேயே இருந்து சொல்லியிருந்தா அது இருந்திருக்கலாமா? அதையுமா நீங்க சொல்லல?
அவங்க அம்மா அவ்வளவு வச்சு பேச்சு அதையும் கேட்டுட்டு பேசாம இருந்தீங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த பொம்பளை அப்படியே நாளப்போ அப்பனும் போல அப்பயே தோணுச்சுமா. அப்படி இல்ல செல்வி, ஆர்த்தி விஷயத்துல இது அநியாயமான ஒரு கொலை. இத நாம எல்லாரும் தட்டி கேட்டுதான் ஆகணும். ஆனா செண்பகா விஷயம் வேற. என் கூட தங்கியிருந்தா அவ நல்லா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா என்னை விட்டு விலகிறதா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எது சரிங்கிறது அவங்களுக்கு புரியல. புரியாதவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது. அவங்களுக்கா என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அப்ப கண்டிப்பா வருவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதுதான். சண்டை போட்டா கசப்பு தான் வரும். மறுபடியும் செண்பகா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அவங்க அம்மா தான் அப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர செண்பகா அப்படி நடந்துக்கலையே. அவளால நம்மளை விட்டு ரொம்ப நாள் விலகி இருக்க முடியாது. சீக்கிரமா வந்துருவா பாரு. ஹேய், நான் சொன்னேன்ல செண்பகா கூப்பிடுறா. அப்படியாம்மா? சொல்லு செண்பகா. மேடம், ரொம்ப சாரி மேடம். எதுக்குமா? எங்க அம்மா ஆத்திரத்துல ரொம்ப தப்பா பேசிட்டாங்க மேடம். என்னாலயே அவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியல. அப்படி பேசி பழக்கமும் இல்ல. அழதான் தெரியுது. பேச வேண்டிய இடத்துலயும் செய்ய வேண்டிய இடத்துலயும் வெறுமனே அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியுது. ஆனா பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ தைரியம் வரமாட்டேங்குது மேடம். பரவாயில்லம்மா, இதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? எல்லாம் சரியாயிடும், விடு. தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நீங்களோ பியூலாவோ செல்வி அக்காவோ ஆர்த்தியோ என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இல்லம்மா, நாங்க யாருமே உன்னை தப்பாவே நினைக்கல. உன்னோட சூழ்நிலை அப்படி, அதுக்கு என்ன செய்யறது? சரிங்க மேடம், இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன் மேடம். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு தோது படும் போது வா. உடம்ப பாத்துக்கோ என்ன? சரிங்க மேடம், நான் வச்சிடுறேன். சரிம்மா.